தொடர்ந்து அடுத்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயக்குமார். அதாவது அரசியல் ரீதியாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் திரு EVKS இளங்கோவன் அவர்களுடனான உங்களுடைய அவர் குறித்து உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. தமிழக அரசியல் ஒரு பெரும் பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக நாம் திரு EVKS இளங்கோவனுடைய மறைவு குறித்து நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். குறிப்பாக ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஒரு துடுக்காக பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த பேச்சுக்கள் இருக்கும். அதே நேரத்தில் ஹியூமரஸும் இருக்கும். அதாவது அந்த வகையில அவருடைய அந்த பேச்சுக்கள் இருக்கின்ற நிலையில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவராகவும் இருந்தவர். அதே நேரத்தில் மத்தியில் ஒரு இணையமைச்சராக இருந்து பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் பல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம், அதாவது தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த பேரனாகவும், அதே நேரத்தில் திருமதி, அதாவது எங்களுடைய இயக்கத்தில் இருந்து மறைந்த திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களுடைய அருமை மேந்தனாக EVK சம்பத்துடைய அருமை மேந்தனாக இருந்து அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு சொந்தக்காரர் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2001 காலகட்டத்தில் அன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்னைக்கு இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு காங்கிரஸ் அன்றைக்கு ஒரு கூட்டணி அன்றைக்கு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றி அன்றைக்கு பெற முடிந்தது. அன்றைக்கு தமாக கூட அன்றைக்கு பிரிந்த நிலையில அதையெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தவர் என்று சொன்னால் நிச்சயமாக அதெல்லாம் அரசியல் வரலாற்றிலே நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். அந்த வகையில பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவு தமிழக அரசியல் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமிழப்பாகத்தான் நிச்சயமாக தொண்டர்களுக்கும் பெருமிழப்பாக சொன்னால் அவர் இழந்து வாழும் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு ஜெயக்குமார்.